ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஓம் நாராயண் நாராயண் நாராயண். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பாகவதத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அஷ்டாங்க யோகத்தை பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயத்தில் நம்ம தேவகுதிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளையா இருக்கிற அவதார புருஷர் கிருஷ்ணரோட அவதாரமாக கபிலரை சொல்கிறோம். அப்போ கபிலர் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா யோகா அனுஷ்டானத்தை சொல்கிறார். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கணும், பகவத்கீதையில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் ஒன்று. இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அனன்ய பக்தி அப்படின்னு எப்பெல்லாம் வருமோ அங்கெல்லாம் அனன்ய பக்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அனன்ய சேதா சததம் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா 8வது சாப்டரில் 22வது ஸ்லோகம் 8:22 பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சதா காலமும் என்னிடத்திலேயே பக்தி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்படின்னா அனன்ய சேதஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகம் 7, இது 8, 8வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினக. இதான் ஸ்லோகம். இதில் சொல்லும்போது இன்னைக்கு காலையில் கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை தான் கொட்டேஷன் பண்ணேன். அனன்ய சேத்தான்னு சொல்லும்போது என்னமா 14 இருக்கு. அதில் 22வது ஸ்லோகம் தான் ரொம்ப ஆப்டான ஸ்லோகம். பார்த்தீங்கன்னா 14, இப்போ நான் சொன்னது 14. 14 இருக்கு, 22 இருக்கு. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 14வது ஸ்லோகம் இருக்கு. இந்த 14வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அனன்ய சேதா சததம் இருக்குல்ல, சதா ஈஸ்வரனையே சிந்திக்கிறது. அப்போ ஈஸ்வரனையே சிந்திக்கிறது பார்த்தீங்கன்னா சததம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அனன்ய சேதா சததம். சதத்தம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு நைரந்தரியம்ன்ற வார்த்தையை அப்படியே பிரயோகப்படுத்துறாரு சங்கர பாஷ்யத்தில். நிரந்தரமா தீர்க்க நைரந்தரியம் தீர்க்க காலம் நைரந்தரியம் சத்கார ஆசேவிதா திருடபூமி யோக சூத்திரத்தில் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா சதா காலமும் நிரந்தரமா நித்தியசக யோமாம் ஸ்மரதி நித்தியசக, எவன் என்னையே எப்போதும் ஸ்மரிக்கிறான். என்னையே ஸ்மரிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், நித்தியசக அப்படின்னா என்ன அர்த்தம், தீர்க்க காலத்தை குறிக்கிறது. அப்ப தீர்க்க காலமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எவன் என்னையே ஸ்மரிக்கின்றானோ அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியா அடைவதற்கு பார்த்தீங்கன்னா எளிமையானவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்தில் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா யோகின்ற சப்தங்களை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாரு. இந்த யோகினக தஸ்ய யோகினகாகம், அப்படிப்பட்ட யோகிக்கு நான் பார்த்தீங்கன்னா அடைவதற்கு சுலபமானவன் அப்படின்னு சங்கர பாஷ்யத்தில் சொல்லும் போதே தஸ்ய யோகினக அகம் சுலபகா அப்படின்னு எழுதுறார். அப்ப யோகின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா தொடர்ந்து ஏகாகிர சித்தத்துல பகவானை ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். என்னது தைலதார மாதிரி நினைக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு, அதுக்கு பேர் தான் தாரண தியான. அதுலயே சமாதி அடையும் போதுதான் சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அஷ்டாங்க யோகம் நம்ம எங்க கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டாங்க யோகம் வைதிகத்துல பார்த்தீங்கன்னா உபாசனை அப்படின்ற பேர்ல பயன்படுத்தப்படுது. அப்ப உபாசனைனாவே பக்தியோட சேர்ந்த யோகம் தான் உபாசனைன்னு சொல்லியாச்சு. நேத்து பாட்டத்தில் நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னா 9, 10வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். பாகவதத்துல பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் நேத்து பார்த்துருக்கோம். மனோ அச்சிராத் சியாத் விரஜம் ஜிதஸ்வாசஸ்ய யோகினஹ வாயு அக்னிபியாம் யதாலோகம் அத்மாதம்
தியஜதி வை மலம் அப்படின்னு பார்த்துருக்கோம். மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜிதஸ்வாசிய யோகினக, ஜிதஸ்வாசம் அப்படின்னு அர்த்தம் பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தை வந்து ஜெயம் பண்ணினவன். பிராணனை ஜெயம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபரீத கதியில பிராணன் போகாம இருந்தாவே போதும். எப்போ எல்லா காலத்திலையும் இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சதா சாந்தமா இருக்கிறது. அந்த சாந்த சுரூபத்தில் அந்த பிராணன் இருக்கு அப்படின்னா நீங்க தீர்க்கம் சூக்ஷ்மம் ரெண்டுத்தையும் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அங்கங்க ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்க சவித்தர்க்கம் நிறுவித்தர்க்கம் ஏகாகிர சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு 60% சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆகும் போதே உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்றுத்துல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓம் 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 சப்தானு ரூபம் சப்தானு வித்தம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்பவும் பகவானோட அந்த ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுலயே வந்து 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 அதுலேயே நிற்க 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 ஒரு 50லேருந்து 60 65க்கு போகும்போதே உங்களுக்கு என்ன ஆகுனா கேவல கும்பகம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்க ஆரம்பிச்சு. சப்தத்துல போனாலும் கேவல கும்பகம் சித்திக்கும், ரூபத்துல போனாலும் தியானம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கும். இல்லைனா பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேவல கும்பகம் சித்திச்சு. அப்ப கேவல கும்பகம் சித்திக்க ஆரம்பிக்கிறதுனாவே மனசு அங்கங்க போய் நிற்கும் போதெல்லாம் அந்த தத்துவத்துல வந்து பார்த்தீங்கன்னா லயமாகுதுன்னு அர்த்தம். சிந்தனை விட்டுரு மனசு. அப்ப சுவாசத்தை ஜெயிச்சா மனசு ஜெயிக்கலாம், மனசு ஜெயிச்சா சுவாசத்தை ஜெயிக்கலாம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்து மூலமா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்ப ஜெயிக்கப்படுதோ, ஜெயிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், மனோ அச்சிராத் சியாத் விரஜம். விரஜம் அப்படின்னா ரஜம்னு சொல்லக்கூடிய மலங்கள் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமா மலங்கள் இல்லாம போகின்றது ஆகின்றது எப்போ சுவாசத்தை ஜெயிச்சவனுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விரஜம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, ரஜோகுணத்தோட மலம் தமோகுணத்தோட மலம். ரஜோகுணத்தோட மலம் சஞ்சலம், தமோகுணத்தோட மலம் லயம். இந்த ரெண்டும் இல்லாததா மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன, பிரசன்னமான தன்மையை அடைகிறது. எப்போ ரொம்ப சீக்கிரமா அடையுது. அப்போ வாயு அக்னிபியாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தை சொல்லலாம் அப்படின்னா, ப்ளோவர் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். இல்லைன்னா ஃபர்னஸ் வச்சு பெரிய ஃபர்னஸில் என்ன பண்ணுறோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிமங்களை கொண்டு வந்து கொட்டி மண் தூசி இது எல்லாத்தோட எடுத்து கொட்டுவாங்க. கொட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அக்னியையும் வாயுவையும் உள்ளே அனுப்பும்போது அதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலங்கள் எல்லாம் நீங்கி அந்த மெட்டல் மட்டும் தனியாக எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தியஜதி வை மலம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மலம் தாத்துக்கள்ல இருக்கிற மலம் தியாகம் செய்யப்படுதோ ப்ளோவர் வச்சு, அதே மாதிரி அக்னி வாயுக்களாலும் வந்து செய்யற மாதிரியே நம்ம இடத்துலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமத்தை பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமத்தை நல்லா பண்ணினீங்கன்னு வச்சுங்க, நீங்க உங்களுக்கு பசி எடுத்தா அவ்வளோ பசி எடுக்கும், சாப்பிடுவீங்க. 4 பேரோட சாப்பாடு சாப்பிட்டா கூட மலம் எப்படி போகும் அப்படின்னா மலம் போகவே போகாது. மலம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம் போச்சுனாலும் பெரிய விஷயம், மலமே போகாது. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், உள்ள போறது எங்க போச்சுன்னே தெரியாது. எல்லாம் இந்த தீப்த அக்னி அப்படின்னு ஜாட்டர அக்னியில வந்து சொல்லுவோம். அந்த யோகா அக்னிலேயே பல அக்னிகள் இருக்கு. அதுல தீப்த அக்னி பிரதீப்த அக்னின்னு இருக்கு. இந்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா அக்னி மந்தாக்னியா இருக்கிறது சாதாரண அக்னியா மாறும், சாமானிய அக்னியா மாறும். சாமானிய அக்னியா இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா தீப்த அக்னியா மாறும். தீப்த அக்னி பிரதீப்த அக்னி சுதீப்த அக்னின்னு மாறும். அந்த பிரதீப்த அக்னியா மாறும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கொதிக்கும். அப்படியே பாடி அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஜாட்டர அக்னியோட இது உள்ள போட்ட எல்லா இதுவும் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். பேட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது, பாடியிலேருந்து பேட் ஸ்மெல் வரவே வராது. மலங்கள் எல்லாம் சப்த தாத்துக்கள்ல இருக்கிற தோஷங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த பிராணாயாமத்தை பண்ண 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 என்ன ஆகிடும், பிரதீப்த அக்னியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுதீப்த அக்னின்னு அடுத்த நிலைக்கு போகும். அந்த அடுத்த நிலைக்கு போகும்போது சப்தம தாத்துவா இருக்கிற அந்த வீரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சு. அப்போ அந்த வாயு பிராணனும் கூட பாடியிலேருந்து உண்டாகக்கூடிய அந்த பிராணனோட எக்ஸ்பெர்ட் ஃபார்மாக இருக்கிற அக்னியும் சேர்ந்து நம்முடைய வீரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சுத்தம் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சுத்தி ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாச தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தி பண்ணிடும். நம்மளுடைய வீரியம் சுக்லம் சோனிதம் ரெண்டு யாருக்கு என்னவோ அதை எடுத்துங்க. அப்படி ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஜீவனோட சாரம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 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 வந்து பார்த்தீங்கன்னா வாயு ஃபார்ம்ல இருந்து மெதுவாக ஆகாச தத்துவத்தை அடைய மேல் நோக்கி போக ஆரம்பிச்சோம்.
அப்ப வாயுவோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி வாயுவோட சேர்ந்து மலங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பிரசன்னமா எப்பவுமே பிரசன்ன மனசா இருக்கும். இது மாதிரி மனசை அடைகிறது தான் பிரதானம். சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. பிராணாயாமைர் தகேத் தோஷான், பிராணாயாமைர் தகேத் தோஷான், தாரணாபிஷ்ச கில்பிஷம், தாரணாபிஷ்ச கில்பிஷம், பிரத்யாஹாரேன சம்சர்கான், பிரத்யாஹாரேன சம்சர்கான், ध्यानेनानीश्वरान् गुणान्, ध्यानेनानीश्वरान् गुणान्, प्राणायामैर्दहेद्दोषान्, धारणाभिश्च किल्बिषान्, प्रत्याहारेण संसर्गान्, ध्यानेनानीश्वरान् गुणान्. இது வந்து பார்த்தீங்கன்னா போன இதுலயே நான் யோக சூத்திரம் சொல்லும்போது இதை கோட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, பிராணாயாமத்தினால என்ன தோஷம் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமைர் தகேத் தோஷானு, சரீரத்தில் இருக்கக்கூடிய சப்த தாத்துக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சரீரகதம். சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமங்களால், பகவச்சனம் போட்டிருக்கு பிராணாயாமைஹி. அப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணா பத்தாது. என்ன பண்ண, ஒவ்வொரு முறையும் உட்காரும் போதும் 20 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை சொல்கிறோம். 3 காலம் 4 காலம் உட்காரணும். அது மாதிரி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அனுஷ்டான காலம்னு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்ன என்கிட்ட பாடம் கேட்கும்போது, சுவாமி என்ன முடியலையே அப்படின்னா, முடியாது. இது சிரவண காலம். நல்ல ஐடியாஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது மனனம் பண்ணும்போது கொஞ்சம் சாதனையை இது பண்ணலாம். நிதித்தியாசனத்துக்கு சமாதி அபியாசம் போறது தான் இந்த யோகம். ஒன்று சகுணத்துல போறது கிரமமுக்திக்கு, இல்லை அப்படின்னா நிர்குணத்துல போறது ஜீவன் முக்திக்கு. இந்த ரெண்டுத்தையும் பண்றது எந்த காலம் அப்படின்னா, சிரவண காலத்திலையும் இல்லை, மனன காலத்திலையும் இல்லை, நிதித்தியாசன காலம் தான் இதனுடைய காலம். அப்ப என்ன பண்ணணும், போய் உட்கார்ந்தோம். இன்னைக்கு காலையில கூட நானும் நாதபிரமன் பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், போனோன்னு இப்போ ஒரு 10 வருஷம் 12 வருஷம் சொசைட்டில தெரியக்கூடாது, எந்த விவகாரம் இருக்கக்கூடாது. க்ஷேத்திர சன்னியாசம், ஒரு க்ஷேத்திரத்தை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவே ஆகக்கூடாது. க்ஷேத்திர சன்னியாசம் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னா, க்ஷேத்திரத்துல 2 விதம் இருக்கு. இந்த எல்லைக்குள்ளார போகக்கூடாதுன்னு ஒரு ஊருக்குள்ளாரே இருக்கிறது. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு காம்பவுண்டுக்குள்ளாரையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஒரு க்ஷேத்திர சன்னியாசம் பண்ணிட்டு எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணக்கூடாது, வெளியில போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு என்ன டாக்டர்கிட்ட போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு உட்கார்ந்துடுறது. எந்த க்ஷேத்திர சன்னியாசி செத்து போனான்னு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா நிறைய பேர் நார்த் இந்தியாலாம் க்ஷேத்திர சன்னியாசம் பண்ணிட்டு உட்காருவாங்க, எந்த தோஷமும் வராது, பகவான் பார்த்துப்பார். அப்போ நிச்சய புத்தியோடு இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும், முதல் காரியம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஆசன ஜெயத்தோடு சேர்ந்து பிராணாயாம ஜெயத்தை பண்ணுறது. பிராணன ஜெயம் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓங்காரத்தையும் ஒரு 4 முறை 5 முறை 6 முறை அப்படின்னு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆசன ஜெயத்துக்காக உட்காரணும். ஒரு வாட்டி உட்கார்ந்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரத்துக்கு மெதுவாக கொண்டு வரணும். துண்டு பண்ணி விட்டு 1 மணி நேரம் உட்காருது, கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறது, திரும்ப 1 மணி நேரம் உட்காருது, வாக்கிங் போகிறது, திரும்ப 1 மணி நேரம் உட்காருது, வாக்கிங் போகிறது, ஒரு ஸ்நானம் பண்ணுறது, திரும்ப வாக்கிங் ஒரு உட்கார்றது, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது, கொஞ்சம் உட்கார்றது. அப்போ 1 மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 முறை பண்ணீங்கன்னா என்ன ஆச்சு, 10 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக 1.5 மணி நேரம் உட்காரணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இதில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்னு கேட்டால் 4ல் ஒரு பாகத்தை வந்து பிராணாயாமத்தை பண்ண ஆரம்பிச்சோம். 1 மணி நேரம் உட்காடுறோம் அப்படின்னா 1/4 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணாயாமம். அப்போ 10 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு உட்காடுறீங்கன்னா 10 1/4 மணி நேரம் உட்காந்துருவீங்க, பிராணாயாமம் பண்ணுறீங்க. 1.5 மணி நேரம் வந்தீங்க அப்படின்னா 20-25 நிமிஷம் பண்ணுவீங்க. 3 மணி நேரம் வரும்போது அதில் 10 பாகம் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்போ பிராணாயாமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக கூடவே என்ன ஆகும், ஆசன ஜெயமும் பிராணாயாமமும் ஒன்றா சித்திச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூர்த்தி தியானத்தை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த சகுன மூர்த்தத்தை விராட் ரூபத்தை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்தை அந்த மூர்த்தத்திலேயே அபியாசம் பண்ணுறோம். பிராணாயாமம், ஆசன சித்தி,
கூட வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா தாரணை பண்ணி அபியாசம் பண்ணுறது. இதெல்லாம் டக்குன்னு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் ஈஸியாக போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு பிராணாயாமைகி, நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணி 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 என்ன பண்ணியிருக்கோம், 3 விஷயம் சொல்லியிருக்கோமா யோக சூத்திரத்தில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேச, அதுக்கப்புறம் கால, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கியாபிகி பரிதிருஷ்டக. 3த்தை வந்து கவுண்டிங் பண்ணணும். எந்த தேசத்துல பிராணனை வைக்கிறோம், எவ்வளோ காலம் பண்றோம் பிராணாயாமம், எவ்வளோ சைக்கிள், எவ்வளோ ரவுண்ட்ஸ் பண்றோம் அப்படின்றத வச்சுக்கிட்டு மெதுவா அபியாசத்தை அதிகப்படுத்தும் போது தேகத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகும். இதுக்கப்புறம் தாரணாபிஷ்ட கில்பிஷான். கில்பிஷம்ன்றதுக்கு அர்த்தம் மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள். மனசுல ராக துவேஷங்கள்லாம் நிறைய இருக்கும்ல, காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு அகச்சத்துருக்களா இருக்கக்கூடிய 6 சத்துருக்களை நம்ம சொல்றோம். இந்த அகச்சத்துருக்களா இருக்கிறவங்க எல்லாரும் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவை விட்டுட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அவித்யா ஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக பஞ்சக்லேஷாக இருக்குல்ல, அதெல்லாம் அழுக்கு. அதுல அவித்யாவை விட்டுட்டு மீதி இருக்கிற 4 கிளேஷங்கள், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாரணாபிஷ்ச கில்பிஷான். இதுவும் பகவச்சரத்தில் போட்டிருக்கு. தாரணாபிஷ்ச அப்படின்னா திரும்ப திரும்ப தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பல முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தாரணை பண்ணணும். தாரணை பண்ணி 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 ஏன் பல முறை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பின்னாடி வரப்போகுது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரூபத்தை ஃபுல்லாக பார்த்துடணும், பகவானோட ரூபத்தை. அப்படின்னா அட்ராக்ட் ஆகிருக்கும். இப்போல்லாம் நம்மளாம் அட்ராக்ட் ஆகிட்டோமா, ஒவ்வொரு பிக்சரில் அட்ராக்ட் ஆகிட்டோமா, எல்லாம் அட்ராக்ட் ஆகிட்டோமே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சி நம்மளும் தோணும், ஆலிங்கம் நம்மளும். தட்சிணாமூர்த்தி என்ன சௌந்தரியம். முருகரை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பார்த்துட்டு தட்சிணாமூர்த்தியோட முகமும் முருகரோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு. இங்கே வடவீதி சுப்பிரமணியர் கோயிலில் அப்படியே இருக்கு. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்த்தா வந்து ஐயோ சொல்லவே வேணாம், உயிரையே கொடுத்துடலாம் போல இருக்கு, என்ன சௌந்தரியம் கிருஷ்ணர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை அனுப்பியிருக்காங்க, ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. மதுரையில் இருந்து இந்த சாமியோட ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. முருகன் மாநாடு நடக்குதா பாருங்களேன், என்ன சௌந்தரியம் பாருங்க, என்னமா இருக்காருல்ல ஆளு. அப்படியே சின்ன குட்டி குழந்தை அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குல்ல முருகன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, என்ன அற்புதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா, எல்லாம் பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்களா, அட்ராக்ட் ஆகிட்டீங்களா. சமக்கிர ரூபம் இது. நேற்று ஒரு முருகரோட ஃபோட்டோ பார்த்தேன், காலில் இருந்து மேலே வரைக்கும் கீழே இருந்து மேலே வரைக்கும் விஸ்வரூபம் மாதிரியும் சுவாமிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாகம்லாம் போட்டுருச்சு, மயில் வாகனா போட்டு கூட வந்து நாகத்தோட அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆயாச்சு. ஆனால் பர்டிகுலராக யோசிக்க முடியுமா அப்படின்னா பர்டிகுலராக யோசிக்க முடியாது. அப்போ முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது சமக்கிரம்னு பேர், சமக்கிர தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன் நேற்று சொன்னது, வியஸ்த சமஸ்த. சமஸ்தத்துக்கு பேர் சமக்கிர தரிசனம்னு பேரு. முழுசா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாரணையை என்ன பண்ணணும், பர்டிகுலரா ஒவ்வொரு பார்ட்டா பண்ணணும். அப்ப எத்தனை தாரண சுவாமி ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பிக்சர் நீங்க வச்சிருக்கிற சிலையோ விக்கிரகமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் என்ன வச்சிருக்கீங்களோ அதுல எத்தனை டீட்டெயிலா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாரணைகள் வந்து பாத்தீங்கன்னா அநேக விதங்கள் ஆகுது. ஒவ்வொருத்தையா பார்த்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஒவ்வொரு அங்கத்துக்கும் டைம் கொடுத்து நல்லா கட் அண்ட் பேஸ்ட் பண்றது. இது மாதிரி பண்றதுனால என்ன சுவாமி ஆகும், தாரணாபிஷ்ட தாரணைகளால் கில்பிஷம் அப்படின்னா கில்பிஷம் வந்து பார்த்தீங்கன்னா தகேத், கில்பிஷங்களை போன இதுல இருந்து எடுத்து போட்டுக்கணும். பிராணாயாமாத் தகேத் தோஷான் இருக்குல்ல, தகேத் அப்படின்னா எரிக்க வேண்டும். ஸ்தூல தேகத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பிராணாயாமத்தினால, மனசுல இருக்கிற தோஷங்கள் கில்பிஷங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தாரணைகளால் எரிக்கப்பட வேண்டும் சொல்லியாச்சு. அது அப்புறம் பிரத்யாகாரேன சம்சர்கான். பிரத்யாகாரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப பிரத்யாகாரத்துக்கு வேதாந்தத்தில் என்ன பேரு, தமம், பாஹ்யேந்திரிய நிகிரகம். அப்ப பாஹ்யேந்திரிய நிகிரகம்னு சொல்லக்கூடிய பிரத்யாகாரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, பிரத்யாகாரம்னா என்ன சொல்லியிருக்கேன், அந்தந்த இந்திரிய சக்திகள் அந்தந்த கோலக்கங்கள்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருந்துச்சுன்னா வெளியில போகாம கண்ணை திறந்துருக்கலாம், ஆனா காட்சிகளோட உங்களுக்கு என்ன ஆகாது, கனெக்ஷன் கிடைக்காது. அது பின்னாடி போக மாட்டீங்க. நீங்க ரைஸ் கொடுத்தாதான் போய் கனெக்ட் ஆகும். காது பக்கத்துல சப்தம் கேட்டாலும் சப்தத்தோட கனெக்ட் ஆகாம,
5 இந்திரியங்களும் அந்தந்த விஷயங்களோட கனெக்ட் ஆகாம அந்தந்த கோலக்கங்கள்லயே வெளியில போகாம எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பிரத்யாகாரம்னு பேரு. அந்த பிரத்யாகாரத்தினால சம்சர்கான தகேத் என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். சம்சர்கான் அப்படின்றதுக்கு அர்த்தம் சுத்தி இருக்கிற உலகியல் விருப்பங்கள், ஆசைகள் இருக்குல்ல, நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு, நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்? அடுத்த ஒரே கொஸ்டின் நான் கேட்பேன், ஞானத்தை வச்சு வந்து நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீங்கணும். அதே மாதிரி பிரத்யாகாரத்தை பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, சுத்தி இருக்கிற உலக விஷயங்கள்ல இருந்து என்ன பண்றோம், ஆசைகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றது. பாகியேந்திரிய நிக்கிரகம் நல்ல முறையில் நடந்துடும். அதுக்கப்புறம் தியானேன அனீஸ்வரான் குணான், தியானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, தாரண மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். துண்டு துண்டா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தைலதார மாதிரி ஒரு ஈஸ்வர ரூபத்திலேயே மனசு வந்து அங்க ஆடாம இருக்கிற தன்மை கிடைக்கும். தாரணையை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 2 வாட்டி சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தாரணை எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராட்டக்கு வெளியில பார்த்து பண்றது. இந்த வெளியில பார்த்து பண்ற திராட்டக்கு இருக்குல்ல தாரணை, அந்த வெளியில பார்த்து பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கும் போதே வந்து கண்ணு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமைக்காம ஆச்சோ, எமைக்காம எவ்வளோ நேரம் இருக்கோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த திராட்டுக்கு அதிகமாகவே உங்களுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா அந்த தாரணா சக்தி அதிகமாயிட்டே போகும். அதுக்கப்புறம் கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில திறந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அப்போ கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மனசை வைக்கும் போது முதல்ல தாரணா, அதுக்கப்புறம் அது மெதுவா தியானமாக பரிணமிக்க ஆரம்பிக்குது. அப்போ தியானமாக பரிணமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஜீவத்துவமா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் குணங்கள் இருந்துச்சோ, அல்ப குணங்கள், நான் ஜீவன், நான் சம்சாரி, மண்ணாங்கட்டி புண்ணாக்கு அப்படின்னு நம்மளை பற்றி நிறைய தப்பா நிறைய நினச்சிட்டு இருந்தோம்ல, அது எல்லா குணங்களும் கெட்ட குணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வர தியானத்தினால என்ன ஆகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகி அல்பம் எல்லாம் மகத்தாயிடும். ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய ஈஸ்வர குணங்கள் எல்லாம் தெய்வீக சம்பத்துகள் எல்லாம் நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பவிக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு கிளாஸில் சொன்னேன், நம்ம குருபிராணம் சாமியோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நான் கேட்டேன், ரேண்டமாக எல்லாத்தோடையும் கேட்பேன். அவர் சொல்கிறார் குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமானது குருபிராணம் சாமியோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, குணங்கள்லாம் இண்டிவிஜுவலாக தனித்தனி குணங்கள் எல்லாம் வளர்த்துக்க முடியாது. அதை காட்டிலும் இந்த பேட்டர்னில் நீங்கள் போனீங்க அப்படின்னா தாரண தியான சமாதி பிராணாயாமம் பிரத்யாகாரம் இந்த அஷ்டாங்க யோகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் என்னாகும், கம்மியாகும். சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். சத்துவகுணம் மேலே வரவே இந்த தெய்வீக சம்பத்துக்கள்னு நம்ம சொல்லக்கூடிய கீதாவில் வந்து 20 குணங்கள் என்றோம். அமானித்துவம், அதம்பித்துவம், சாந்தி, ஆர்ஜவம், அஹிம்சா, சத்தியம், இது மாதிரி நிறைய குணங்களை என்றோம். இந்த சத்துவ குணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த குணங்கள் எல்லாம் உண்டாகுது ஒழிய நீங்க ஒவ்வொரு குணத்தையும் ஒருத்தன் தாமசிக்கமா ராஜசமா இருக்கான்னு வச்சுங்க, அவன் வந்து டைரக்டா நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி கோபப்படாம இருக்க போற சுவாமி அப்படின்னா ஆசைப்பட்டானா முடியாது. நான் வந்து இறக்க பண்ணணும், ரோட்ல இறங்கினா அவன் டர்ரு புருன்னு ஓடுறான். எத்தனை முறை சொல்லுவீங்க நீங்க அவனுக்கு? ஏன்னா அவனோட குணத்தோட சுபாவம் அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுஷ்டானத்தினால மட்டும்தான் சத்துவ குணம் வரும். அனுஷ்டானத்தினால வந்த சத்துவ குணத்தோட தன்மைகள் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தெய்வீக சம்பத்துக்கள்லாம். அப்ப அதனால வந்து ஒவ்வொரு குணமா ஒர்க் அவுட் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே அது மாதிரி சொல்லப்படவில்லை. யோக சாஸ்திரத்தோட பிரயோஜனம் அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டு, அதான் வேல்யூ பேஸ்டா இருக்குல்ல, அதை நீங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்க குணங்கள் வேறையா இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டான வேல்யூஸ் உங்களால என்ன பண்ண முடியாது, கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாலும் தோத்து போயிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க பேஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், குணங்கள் எல்லாமே ஒவ்வொரு குணமா பண்ண வேண்டாம். எல்லா குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தோட தெய்வீக சம்பத்துகள் எல்லாமே சத்துவ குணத்தோட காரியம். அப்ப நம்மளோட முக்கியமான தாற்பயம், இந்த யோகத்தோட முக்கியமான தாற்பயம் என்ன அப்படின்னா
அனுஷ்டானத்து மூலமா என்ன பண்றது, சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எது வரைக்கும்? பரம்பிரசங்கியானம் வரைக்கும், அந்நியதா கியாதி வரைக்கும் கொண்டு போகணும். 98% வரைக்கும் சத்துவ குணத்தை கொண்டு போகணும். அப்ப இதுக்காகத்தான் அனுஷ்டானம். பிராணாயாமம் என்ன பண்ணும்? ரஜோகுணத்தை நாசம் பண்ணும். மெதுவா 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 வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண தியானம் பண்ண 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 சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும் உங்களுக்கு. இதுதான் தாத்பரியம். அப்போ இந்த தாரணைகள் மூலமா, தியானத்து மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா, தியானீன அனீஸ்வரான். அனீஸ்வரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்ட வேறான விரோதமான குணங்கள் என்னெல்லாம் இருக்கோ ஜீவன்ட்ட, அல்பத்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த அல்பத்தனங்கள் எல்லாம், அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் தகேத் நாசம் செய்ய வேண்டும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 12வது ஸ்லோகம் சொல்றார். வித்யா அமிர்தமஷ்ணுதே. வித்யா அமிர்தமஷ்ணுதே. அந்த அமிர்தம்ன்றது போது அங்க வந்து சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யம், ஈஸ்வர குணம். ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்யா அமிர்தமஷ்ணுதேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. வித்யான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை. உபாசனை மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஐஸ்வர்யம் கிடைக்குமா. உபாசனை பண்ண 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 ஈஸ்வர பாவம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஜீவபாவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? தரித்திரமானது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா நம்மளை விட்டு தரித்திரங்கள் எல்லாம் போயிடும். தரித்திரம்னா வெளியில இல்லை, நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய தரித்திரங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். அப்படியே மந்திரமே இருக்கு. 10, 11 2 மந்திரம் இருக்கு. கர்மத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா அவித்யா மிருத்யும் தீர்த்துவ வித்யா அமிர்தமஸ்னுதே அப்படின்னு இருக்கு. வித்யா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கும்? ஐஸ்வர்ய தன்மையை கொடுக்கும். முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகம் வர, யதா மனசஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம். யதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் காஷ்டாம் பகவதோ த்யாயேத். காஷ்டாம் பகவதோ த்யாயேத் ஸ்வநாசாக்ர அவலோகனஹ. ஸ்வநாசாக்ரவலோகனஹ. யதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் காஷ்டாம் பகவதோ த்யாயேத் ஸ்வநாசாக்ரவலோகனஹ. யதா மனக. மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது, யதான்றது காலவாச்சி. எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மனமானது ஸ்வம் விரஜம். ஸ்வம் விரஜம் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய மலங்கள் இருக்குல்ல, காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் சஞ்சலம் லயம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள். இது எல்லாத்தையும் ரஜம்னு பேரு. இந்த மலம்னு சொல்லக்கூடிய ரஜங்கள் எல்லாம் விரஜமாகுதோ. விரஜம்னா என்ன அர்த்தம்? இல்லாமல் போகிறதோ. மலங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறதோ. எங்க இருக்கிற மலம்? மனசு தன்னுடைய மலங்கள் அற்றதாகிறதோ. அப்படி ஆன போது வந்து பாத்தீங்கன்னா யோகேன சுசமாஹிதம். யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா, யோகம்னா என்ன எடுக்கணும்? பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண தியான, இது எல்லாத்தினாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுசமாஹிதம், நன்றாக சுஷ்டுகு சமாஹிதம், நல்ல முறையில ஏகாகிர சித்தத்தை அடைகின்றதோ, ஏகாகிர தன்மையை அடைகின்றதோ. சமாஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர தன்மை. சமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது சமமா இருக்கும், அது பூர்த்தி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? சமாதானத்தை அடையும். நான் ஏற்கனவே கீதா படிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன். சமாதானம்னு பகவத்கீதையில சங்கரர் அதிகமா சமாதானம் பயன்படுத்துவார். நிறைய இடங்கள்ல சமாஹிதம்னு பயன்படுத்துவார். சமாதின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா அங்கங்க பயன்படுத்துவார். அப்போ மூணுமே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணுத்துக்குமே அர்த்தம் ஏகாகிர சித்தத்துக்கெல்லாம் சமாதானம் சமாதானம்னு எடுக்கணும். சமாஹிதம்னு எடுத்தாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப ஏகாகிர சித்தம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 70% சத்துவ குணத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் அதிகமாயிட்டே போகும். மனசு எப்ப வந்து பாத்தீங்கன்னா சுசமாஹிதம், நன்றாக சமாஹித சித்தம்னா ஏகாகிர சித்தத்தை அடைகிறதோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காஷ்டாம் பகவதோ தியாயேத். காஷ்டாம் அப்படின்னா உடம்புக்கு பேர் காஷ்டான்னு பேர்.
பகவதோ காஷ்டாம் தியாயேத் அப்படின்னா பகவானோட ஸ்தூல ரூபத்தை, விராட் ரூபம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, விராட் ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். எப்படி பண்ணணும்? நான் ஏற்கனவே இன்னைக்கு காலையில பாடத்துல வரும்போதே கீதால சொன்னேன். சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்வரூபத்தை காட்டிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இருக்கிற சதுர்புஜ ரூபத்துக்கு வந்துடுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேள்வி வரும், ஏன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப தாரணை வந்து பயந்து பயந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, விஸ்வரூபத்தை தாரணை பண்ண முடியுமா, தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப கஷ்டம். எபிலிட்டி நல்லா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப எங்க இருந்து சுவாமி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மெத்தட் என்ன தெரியுங்களா? கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசுல இருந்து சின்னது, விஸ்வரூபத்திலிருந்து ஒரு சதுர்புஜ ரூபத்துக்கு வர்றது, ஒரு விக்கிரகத்துக்கு வர்றது, சௌமியமான ரூபத்துக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து பாகவதத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் பரீட்சித்துக்கு சொன்ன அந்த விஸ்வரூபத்தை எடுக்க போறேன். அங்க என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன விக்கிரகத்துல பெருசை பாக்குறது, பெருசுல சின்னதை பாக்குறது கீதா மெத்தடு. பாகவத மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்னதுல பெருசை பாக்குறது. அப்ப நீங்க தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்தூல விக்கிரகத்தையோ இல்ல ஸ்தூலமா ஒரு போட்டோ, நல்ல அற்புதமான ஒரு போட்டோவோ தலையில இருந்து கால் வரைக்கும் வச்சுக்கிட்டு அந்த ஸ்தூல பகவானோட ரூபத்துல பகவதோ காஷ்டாம் தியாயேத் கட்டளையா வச்சிருக்கு. முமுக்ஷு என்ன பண்ணணும், தியானம் செய்ய வேண்டும் பகவானோட ஸ்தூல ரூபத்துல. எப்படி அப்படின்னா ஸ்வ நாசாகிரவலோக்கனஹ. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்கோட நுனியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கவனத்தை வச்சு 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 அபியாசம் பண்ணியிருக்கணும். எங்க சொல்லியிருக்கு சுவாமி அப்படின்னா, பகவத்கீதையில ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான தாரணை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்துச்சு. 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 27வது ஸ்லோகம் 5:27 சொல்லிருக்கு, ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாக்யான் சக்ஷுஸ் சைவாந்தரே புருவோஹோ, புருவ மத்திய கவனிக்கிறது அப்படின்னு ஒரு தாரணா. அதுக்கப்புறம் 6வது சாப்டர்ல சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும், ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும், சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம் ஸ்வம் திஷானவ லோக்கையன் 6:13. 6:13 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா, இந்த மூக்கோட நுனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாசம் பண்ண வேண்டும். சரி, அபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சுவாமி, நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாரணையை பத்தி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத் சாதிருஷ்டி பரமோதாரா ந நாசாகிர அவலோகினின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கீங்க சாமி. அபரோக்ஷ அனுபூதியில 116வது ஸ்லோகம் படிச்சிருக்கீங்க. பாருங்க என்ன கான்ட்ரடிக்ஷன் பாருங்களேன். 5வது சாப்டர்ல 28ல புருவ மத்திய பார்க்க சொல்றேன் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6:13 6:14 என்ன பண்றாரு, 6:13 6:14 வந்து பாத்தீங்கன்னா மூக்கோட நுனியில வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ண சொல்றாரு. மூக்கோட நுனியை பாருங்க, கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு அப்பவே. அதுக்கப்புறம் அபரோக்ஷ அனுபூதியில ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மூக்கோட நுனியில பாக்குறதெல்லாம் தாரணை இல்லை, நாசாகிர அவலோக்கினி, மூக்கோட நுனியை வந்து பாக்குறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா தாரணை இல்லப்பா. எப்படி பண்ணணும் அப்படின்னா, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மயம் ஜெகத். திருஷ்டியை வந்து ஞானமயமா மாத்திக்கிட்டு இந்த உலகத்தையே பிரம்மமயமா பாரு, சாதிருஷ்டி பரமோதாரா, அந்த திருஷ்டி தான் மிகவும் உயர்ந்தது, மூக்கு நுனியை பாக்குறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப என்ன புரியணும் அப்படின்னா, மூக்கு நுனியை பாக்குறதா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாரி பேதம். அதனால முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா மூக்கோட நுனியை பார்த்து பார்த்து பழகிறது. மூக்கோட நுனியை பார்க்கும்போது புத்தாவோட போஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். புத்தாவோட போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரை கண்ணு திறந்துருக்கும். நாங்க சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மூக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஸ்கெட்ச் பென், ஒரு பிளாக் ஸ்கெட்ச் பென்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூக்குல போட்டுப்போம். இல்லை அப்படின்னா உட்காரும் போதே வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தை எடுத்து
கொஞ்சோடு தடவிப்போம். மூக்கோட நுனியில வந்து பார்த்தீங்கன்னா சந்தனத்தை தடவிக்கிறது. மூக்கில் நுனிக்கு நீங்கள் எப்பவுமே சந்தனம் இங்கே வச்சு அதுக்கு மேலே தானே குங்குமம் வைப்பீங்க, சந்தன குங்குமம். நாங்கள் வந்து அனுஷ்டானத்துக்கு உட்காரும்போது இங்கே சந்தனத்தை தடவி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமத்தை தடவிடும். தடவிட்டு அந்த குங்குமத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாசாகிர அவலோகி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூக்கோட நுனியில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமக்கிரமான ஒரு ரூபம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறத வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இங்கே கொண்டு வந்து வச்சு பார்க்கணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாரணா. இந்த தாரணால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. 13வது ஸ்லோகம். பிரசன்னவதனா போஜம் பத்மகர்பாருணேக்ஷணம் நீலோத்பலதலஸ்யாமம் சங்கசக்ரகதாதரம் பிரசன்னவதனாம்போஜம் பத்மகர்போருநேக்ஷணம் நீலோத்பலதலஸ்யாமம் சங்கசக்ரகதாதரம். பிரசன்னவதனம் அம்போஜம் பிரசன்னவதன அம்போஜம். பகவானோட வர்ணனையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்லோகங்கள்ல வந்து ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் போன இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். நம்ம போன இதில் வந்து விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா விபூதி யோகத்தில் பார்த்தோம். நம்ம பாகவதத்தை படிக்கும்போது நிறைய வர்ணனைகள் சொல்லிருந்துச்சு. அதே வர்ணனைகளை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுது. அங்கே உத்தவருக்கு சொன்னது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பரீட்சித்துக்கு சுகர் சொல்கிறார். ஆனால் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே உருவம், ஷார்ட்டாக இருக்குது, லாங்காக இருக்குது, இவ்வளோதான் வித்தியாசம். இங்கே சொல்லும்போது சொல்கிறார் தாரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும். ஏன்னா போன ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு காஷ்டாம் பகவதோ தியாயேத்துன்னு இருக்கு. பகவானோட ஸ்தூல ரூபத்தை தியானம் செய்ய வேண்டும். அப்போ தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிரசன்ன வதன அம்போஜம். பிரசன்ன வதனம், பகவானோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பிரசன்னமாக இருக்கு. பிரசன்னத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன்? தெளிவா இருக்கு, கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா தெளிஞ்ச முகமா இருக்கு. அப்படிப்பட்ட வதனம் அம்போஜம். அம்போஜம்னா அம்புனா ஜலம், ஜலத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்டானது தாமரை. தாமரையோட மலர்ந்த தாமரை போன்று பகவானோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமா இருக்கு. முகத்தை பார்த்துறது. அதுக்கப்புறம் பத்மகர்ப அருணேக்ஷணம். பத்மகர்ப அருணேக்ஷணம். பத்மகர்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமரையில இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர் இருக்கு பார்த்தீங்களா, பத்மகர்ப அருணேக்ஷணம். தாமரையோட அந்த அந்த தாமரை இதழ் முடிய பேலட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் பிங்க் கலர், லைட்டு பிங்க் கலர், ரோஸ் கலர் இருக்கும்ல, அது மாதிரி பகவானோட கண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரா இருக்கிற பிங்க் ரோஸ் கலரா இருக்கிறது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருணேக்ஷணம். அருணவர்ணம் அப்படின்னா காலையில இருக்க சூரியனோட கலர். உதயத்துக்கு முன்னாடி ஒரு ரெட் கலரா, ஒரு மெரூன், ஒரு மெஜந்தா கலரா வரும். அந்த மெஜந்தா கலர்ல இருக்கிறதுக்கு பேரு கண்கள். அப்படிப்பட்ட நல்ல மலர்ந்த அதே நேரத்தில் செவந்த கண்களை வந்து உடையவரை கண்களை பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீலோத்பலதலஸ்யாமம். அவருடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீலோத்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமரை. தாமரையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 2 கலர் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கிறது இருக்கும், கருநீலம். எப்பவுமே வாடின பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா மொட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மலர்ந்தா மெஜந்தா ரோஸ், மெஜந்தாவோட இருக்கிற ரோஸ். மலர்றதுக்கு முன்னாடி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூயிஷான ஒரு கருநீலம் இருக்குல்ல, அந்த கருநீல கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? நீலோத்பல. நீலோத்பலம் அப்படின்னா தாமரைக்கு பேரு நீலோத்பலன்னு பேரு. அந்த நீல உட்பலமா இருக்கக்கூடிய தலசியாமம், அதனுடைய பேலட்டல்ல இருக்கக்கூடிய கலர், அந்த கலரா இருக்கக்கூடிய கருமேனி. எப்படி ப்ளூ கலந்த கருப்பு கலரை உடைய திருமேனி, பகவானோட திருமேனி. நல்ல கருப்பு கலர் கிருஷ்ணரை இது விஷ்ணு பகவானோட நல்ல ஆயில தடவுனீங்கன்னு வச்சுங்களேன், 2 கலர் தெரியும். ஒன்று பச்சையோடு சேர்ந்த கலர் ஒன்று இருக்கு, கல்ல வந்து வித்தியாசம் இருக்கு. என்ன தடவுனீங்கன்னா பச்சையா இருக்கிற கலர், மினு பச்சை கலர் கருப்பு இருக்கும், கரும்பச்சை. அதே இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ப்ளூயிஷ் கலந்த ஒரு கருப்பு கிடைக்கும். என்ன தரவுனீங்கன்னா ஒவ்வொரு கல்லு ஒவ்வொரு மீதா இந்த 2 வெரைட்டி நீங்க பார்க்கலாம் எப்பவுமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், கூட வந்து ப்ளூயிஷ் கலந்து பல 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 பலன்னு பகவானோட திருமேனி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அவருடைய சரீரம் இருக்கு. இதை பார்த்துட்டு கூட எதெல்லாம் பார்க்கணும்? சங்க சக்கர கதாதரம், கையில வந்து பாத்தீங்கன்னா 4 கைகள், சங்கு சக்கரம், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கையில கதா, சங்கு சக்கர கதா, கூட வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வச்சிருக்காரு? ஒண்ணு விட்டு போகுது, என்னது? தாமரை. என்ன தாமரை தெரியுங்களா உங்களுக்கு? தாமரைன்னா என்ன அர்த்தம்? சுவாமி வந்து ஹிரண்ய கர்ப்பர், அவர் கையில என்ன தாமரை வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஜெகத்து ரூபமா இருக்கிற தாமரை. அவர் கையில தாமரை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில வச்சிருக்காரு. வரப்போது உங்களுக்கு விராட்டை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்ல போறேன். விராட் உற்பத்தியை பத்தி பேசும்போது அதெல்லாம் சொல்ல போறேன். நம்ம தாமரை சுவாமியோட கையில தாமரை வச்சிருக்காங்க, அம்பாள் கையில தாமரை வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? தாமரைன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டோம். தாமரைன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவை குறிக்கிறது, விராட்டை குறிக்கிறது. இந்த மொத்த ஜெகத்தையே வந்து பாத்தீங்கன்னா தாமரை ரூபமா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி கையில வச்சிருக்காரு. அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்காங்க, மாயா கையில, மாயா தேவி கையில இந்த ஜெகத் இருக்கு. சுவாமி கையில வந்து பாத்தீங்கன்னா தாமரை ரூபத்துல இருக்கு. அப்ப 4 கையிலையும் 4 இருக்கிற மாதிரி திருமேனியை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது. பார்த்ததுக்கு பிறகு 14வது ஸ்லோகம். லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம். லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், சுக்குமணிவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்றார், லசத்து பங்கஜ கிஞ்சல்க. லசத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இடைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லசத்துன்னு பேரு. இந்த லசத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா பங்கஜ கிஞ்சல்க. என்ன அப்படின்னா அவரோட இடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்ச துணி வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாரு பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு மஞ்ச துணியை வந்து பாத்தீங்கன்னா பட்டாளான மஞ்ச துணியை வந்து கட்டியிருப்பார். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லசத்து பங்கஜ கிஞ்சல்க. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மலர்ந்த தாமரையில இருக்கக்கூடிய அந்த முட்டு, அந்த மகரந்தம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய மகரந்தம் போல, கிஞ்சல்கன்றதுக்கு அர்த்தம் மகரந்தம், மகரந்தம் போல வந்து பாத்தீங்கன்னா பீத கௌஷேய வாசசம். அவரோட பீத்த கௌஷேயம்னு என்ன அர்த்தம்? மஞ்சள் ஆடை, பொன்னிறமா, மகரந்தங்கள் எப்படி பொன்னிறமா இருக்கோ மஞ்சள் கலர்ல, அதே மாதிரி இருக்கக்கூடிய மஞ்சள் வர்ணத்தை உடைய பட்டாடைய வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார்? அணிந்தவரை. அவரோட இடையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலர், கோல்டு கலர்ல வந்து இருக்கிறது இருக்கு. இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்ச வக்ஷம் பிராஜத். அவருடைய திருமார்புல வந்து பாத்தீங்கன்னா வக்ஷஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு வடு மாறி மறுமாறி இருக்கும், ஸ்ரீவத்சம் அப்படின்னு அதுக்கு பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கதவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்சம் வந்து மங்கள சின்னம். வீடெல்லாம் கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக்க வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்சம் வைக்கிறது, இதெல்லாம் லக்ஷ்மி இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றது. அந்த ஸ்ரீவத்சத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவத்ச வக்ஷசம், வக்ஷசம்னா மார்பு, ஸ்ரீவத்சத்தை உடைய எது? ஸ்ரீவத்சம் லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்ச ரூபத்துல சுவாமியோட மாறுல நித்தியம் வாசம் பண்றாங்கன்னு நம்ம போன இதுலயே பார்த்துருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவத்சத்தை பாக்குறது. பிராஜத் அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றதா இருக்கு, ஒளி பொருந்தியதா அங்க இருக்கு. கௌஸ்துப முக்தா கந்தரம். கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்தரம்னா கழுத்து, கழுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய ஹாரமானது சுவாமிகிட்ட வந்து நல்ல பெரிய ஹாரமா இருக்கும். அந்த கழுத்தை மூடி வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட அந்த ஹாரம், கௌஸ்துப மணிய ஹாரம் இருக்கு. அப்படிப்பட்டு அந்த ரூபத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகம் என்னமா? லசத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட இடுப்புக்கு பேர் லசத்துன்னு பேர். இடுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலர்ந்த தாமரை, பங்கஜ கிஞ்சல்க. மலர்ந்த தாமரையில இருக்கக்கூடிய கிஞ்சல்கன்றதுக்கு அர்த்தம் மகரந்தம். மகரந்தத்தோட பீத்த கௌஷேய, அந்த பொன்னிறமான மஞ்சள் கலர், கோல்டன் எல்லோ கலர்ல இருக்கக்கூடியத என்னது
வாசசம் அப்படின்னா துணியை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்க துணியை அந்த நசத்துனா இடுப்புல கட்டி இருக்கார் அணிந்த வரை. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஸ்லோகம் சொல்லுது, மத்தது மத்தது ரேப்ப கலையா மத்தத் விரேப கலையா பரீதம் வனமாலயா மத்தத் விரேப கலையா பரீதம் வனமாலயா பரார்த்யஹாரவலய கிரீட்டாங்கத நூபுரம் பரார்த்யஹாரவலய கிரீட்டாங்கத நூபுரம் மத்த விரேபகலயா பரீதம் வனமாலயா பரார்த்யஹாரவலய கிரீட்டாங்கத நூபுரம். மத்தது விரேப்ப கலையா. இந்த நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு மாலை வாங்க போகும்போது பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா மாலை வரிசையாக தொங்க விட்டுருப்பாங்க. நிறைய அந்த பூக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ மாலை கடையில் தொங்க விட்டுட்டு இருப்பாங்க. 4 பேர் வந்து மாலையை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வண்டு முக்கியங்க ஏன்னா ரோஜா பூ எல்லாத்துலேயும் வந்து தேன் இருக்குன்னு உங்களுக்கு. அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா இது அநியாயம் பாருங்களேன், ஷார்ட்கட் இல்லை இது. என்ன அநியாயம் பண்ணுதுங்க இந்த வண்டுங்கெல்லாம். நேராக போய் வந்து பூந்தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூவில் தேனை எடுக்காமல் ஷார்ட்கட்டு. ஏன்னா பூந்தோட்டத்துக்கு தனித்தனியாக தேடி போய் எங்கெங்கெல்லாம் பூ எடுக்கணும். அதுக்கு பதிலாக பூக்கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரில் பூ மாலையை தொங்க விட்டுருப்பாங்க ஃபுல்லாக. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பூ மாலையை சுற்றி ஒரே வண்டு, தேன் வண்டு. எல்லாத்துலேயும் பார்க்குறதுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. டெய்லி நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷலாக நான் கேட்டேன், இந்த ஸ்லோக்கெல்லாம் எழுதுனதுனால நான் போய் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி முச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சாமி, அது பாட்டுக்கு முச்சிக்கிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு தேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ரோஜா பூவில் உட்காந்து தேன் எடுத்துக்கிட்டே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்பனை பண்ணுறாரு, மத்தது விரேப்ப கலையா. அந்த வண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் பிடிச்ச மாதிரி தேனை குடிச்சு மதம் பிடிச்சி போச்சான். அந்த மதம் பிடிச்சி போய் மயங்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி போட்டிருக்க மாலா இருக்குல்ல வனமாலையா, அந்த வனமாலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமா வந்து பார்த்தீங்கன்னா கலையான்றதுக்கு அர்த்தம் கூட்டமா வந்து பார்த்தீங்கன்னா மத்தது விரேப்ப கலையா பரீத்தம் சுத்தி வருதான் சுவாமியோட மாலையை. அடப்பாவமே, நான் பூக்கடையில தான் நினைச்சா. அப்போ சுவாமிகிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, அவர் போட்டிருக்க மாலையிலையும் சுத்தி வந்துகிட்டே இருக்கு வண்டுகள் எல்லாம் மயங்கி போய். அப்படிப்பட்ட வனமாலையை அணிந்தவராக. வனமாலைன்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், என்ன மாலை சொல்லுவோம் நம்ம, தொங்க விடுற மாலை, நிலமாலை மாதிரி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நீளமா நிலமாலை போட்டிருப்பார். சுத்தி வண்டுகள் வந்துகிட்டு இருக்கு, போதையிலேயே இருந்துட்டு இருக்கு எல்லா வண்டுகளும். கூட வந்து பார்த்தீங்கன்னா பரார்த்தியஹார வலைய. பரார்த்திய அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார வலைய அப்படின்னா கீழே அந்த கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேஸ்லெட் மாதிரி ரவுண்டாக வந்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வளையல் போட்டிருக்கார். வளையல் போட்டு கிரீட்டனா மேலே தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டம் வச்சிருக்கார். கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டாங்கத நூப்புரம் அப்படின்னா காலில் வந்து நம்ம வந்து கொலுசு போடுற மாதிரி சுவாமி காலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டைன்னு சொல்லுவாங்க. நல்லா திக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளையம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி போட்டிருக்கார். இது எல்லாம் சுவாமிகிட்ட இருக்கிறத பார்க்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 16வது ஸ்லோகம். காஞ்சி குணோல்லசச்ரோணீம் ஹிருதயாம் போஜவிஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோ நயனவர்தனம். காஞ்சி குணோல்லசச்ரோணீம் ஹிருதயாம் போஜவிஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோ நயனவர்தனம். காஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தங்கத்துக்கு பேர் காஞ்சனம் இருக்கு பார்த்தீங்களா, தங்கத்தினால ஆன காஞ்சி குண லசத்து ஸ்ரோணிம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லசத்து நான் சொன்னல இடுப்புன்னு சொல்லியிருக்கேன். ஹிப்புக்கு பேர் லசத்துன்னு பேர். ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி குண உல்லசச்ரோணிம். இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தால் ஆன வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்லாம் போட்டு நம்ம பெண்கள்லாம் ஒட்டியானம் பண்ணுற மாதிரி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியானத்துக்கு மாதிரியே ஒரு அருணா கயிறை வந்து பார்த்தீங்கன்னா அரைஞான் கயிறு.
என்ன பண்ணியிருக்காரு, இடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கார். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒட்டியான மாதிரி தான், சின்ன மினிமமா இருக்கும். பெண்கள் பெருசா போடுவீங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் வந்து பெருசா இருக்கும், சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு டிசைன் பண்ணி அதை போட்டிருப்பாங்க. அதுக்கு பேரு காஞ்சி குணோல்லச சுரோனிம். அரஞ்ஞான் கயிறு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹிருதயாம்போஜ விஷ்டரம். சுவாமி எங்க உட்கார்ந்து இருக்காரு, ஆசனத்தை பார்க்கணுமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயாம்போஜ விஷ்டரம், ஹிருதய அம்போஜ விஷ்டரம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய கமலத்துல உட்கார்ந்து இருக்காராம். யாரோட ஹிருதய கமலத்துல? அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா இருக்கா. அகம் நான் ஆத்மாவா இருக்கேன் ஹிருதயத்துல. கூட வந்து பார்த்தீங்கன்னா சகுனபாவம் சொல்லும் போது எங்க சொல்றாரு, 18வது சாப்டர்ல சொல்லும்போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேய ஹிருதேஷே அர்ஜுன திஷ்ட. சுவாமி எங்க இருக்காரு, ஆசனம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதய கமலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட ஆசனம். அப்போ பக்தர்களுடைய எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் ஹிருதய அம்போஜ, ஹிருதயத்தோட தாமரையில விஷ்டரம் அமர்ந்திருக்கின்ற அந்த பரமாத்மாவை கூட வந்து தர்ஷனீயதமம், இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே உத்தமமான காட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுடைய காட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான காட்சி. இந்த உலகத்துல தரிசனீயம் அப்படின்னா தரிசன யோக்கியம். இந்த உலகத்துல பார்க்கறதுல எது, நயகரா ஃபால்ஸ் போய் பார்க்கலாமா சாமி, நல்லா இருக்குல்ல, ஆல்ப்ஸ் போய் பார்க்கலாமா, அங்க இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, முக்தி அடைஞ்சிட்டானா என்ன யோசிச்சு பாரு. நயகரா ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தவங்களாம் முக்தி அடைஞ்சிட்டாங்களா, இல்லை ஆல்ப்ஸ் மலையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவங்களாம் முக்தி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை சாமி. சொர்க்கத்துக்கு போனவங்களாம் முக்தி அடைஞ்சிட்டாங்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே இந்த உலகத்திலேயே பார்க்க யோக்கியமானதுல பெஸ்ட் எது அப்படின்னா த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷனீய தமம். இந்த உலகத்திலேயே பார்க்கறதுலேயே 100% அல்டிமேட்டா நமக்கு யோக்கியமானது எது அப்படின்னா சுவாமியோட தர்சனம் தான். நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்ல, உனக்கு கண்ணியமா யாரும் பார்த்தது இல்லப்பா அர்ஜுனனை பார்த்து சொல்றாருல. அதே மாதிரி தேவர்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு கிடக்குறாங்க, ஆசையோட இருக்காங்க, சுவாமியோட தர்சனம் கிடைக்குமான்னு நம்ம பார்த்தோம் 11வது அத்தியாயத்துல. அதேதான். அப்ப இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாத ரூபம் இது ஒண்ணு விராட் ரூபம். அதை அர்ஜுனன் பார்த்துட்டான். திவ்ய சக்ஷு வேணும், சாஸ்திரத்து மூலமா தான் பார்க்க முடியும். அப்ப நீங்களும் நானும் தியானம் தாரணை பண்றதுக்கு என்ன ரூபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா சாமியோட சதுர்புஜ ரூபத்தை தாரணை பண்ணி தியானம் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம் செய்ய முடியும். அப்ப அதனால இந்த உலகத்திலேயே சிறந்த ரூபம் எதுவோ அதுக்கு பேர் தரிசனீய தமம். எப்படி இருக்கு சுவாமியோட ரூபம்? சாந்தம். சொல்லியாச்சா? இன்னைக்கு பாட்டத்தில் நம்ம பார்த்ததுதான். அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போய் பிரவ்யதித்தக நடுங்கி போய் என்ன பண்றான், ஐயோ சாமி எனக்கு பயமா இருக்கு, நீங்க பழைய ரூபத்தையே உங்களுடைய ரூபத்தை காட்டுங்கன்னு அர்ஜுனன் சொன்னான். அதே மாதிரி சுவாமியும் என்ன பண்ணார், சதுர்புஜமா இருக்கக்கூடிய சௌமியமான ரூபத்தை அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டினார் அப்படின்னு வந்துச்சு. அதே தான் இங்க இருக்கு, சாந்தம். அப்ப பெரிய ரூபம் இல்ல, சின்ன ரூபத்துக்கு வந்துட்டார். சதுர்புஜ ரூபத்துக்கு சாந்தமா இருக்க ரூபத்துக்கு வந்துட்டார். நான் ரெண்டுத்தையும் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து பூத்தனாரன்னு ஆன்னு இருப்பார், பூத்தம் தான். நான் அப்பப்ப பார்க்கும் போதெல்லாம் ஐயோ நம்மள அடிச்சு கொண்டுருமோ உள்ள சாப்பிடுமோ அப்படின்னு தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஃபுல்லா இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மரணம். சமீபத்தில் ரொம்ப நடந்துட்டு இருக்குல்ல, எல்லா இடத்தையும் வார் இது மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகும் போல தெரியுது, எப்படி போக போகுதுன்னு தெரியல. அப்போ வந்து சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா உக்ர ரூபத்தில் இருக்காரு. இப்போ ரொம்ப கோபமாக வேற இருக்காரு போல இருக்கு. அப்போ ஆனால் நம்ம பண்ணக்கூடிய அந்த பூஜை ரூமில் வச்சிருக்கிற அந்த விக்கிரகம் இருக்கே, அது எப்படிப்பட்டது? சாந்த ரூபம். அது மட்டும் இல்ல, மனோநயன வர்தனம். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுனால பார்க்கக்கூடியது. மனோநயனம்னு என்ன அர்த்தம்? நீங்க வந்து எங்க சுவாமி பாக்குறது அப்படின்னா தாரண தியானம்லாம் எங்க பண்ண போறீங்க? உள்ளுக்குள்ளார தானே பண்ணிக்கிறீங்க. திராட்டக்கு வெளியில பண்ணுவீங்க, திராட்டக்கு வெளியில பண்ணி மெதுவா உள்ளக்குள்ள காப்பி பண்ணுவீங்க. காப்பி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோநயன, மெதுவா மனக்கண்ணால விரிஞ்சு தன்னுடைய மொத்த ரூபத்தையும் அடைகின்றவரா பகவான் இருக்கார். அப்ப மெதுவா சுவாமியை வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளார பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில இருக்க ரூபத்தை அப்படியே கட் பண்ணி உள்ளுக்குள்ளார பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். மெதுவா சுவாமிக்கு ஒவ்வொரு ரூபமா கிரீடம் அப்படி ஆரம்பிச்சு கண்கள்,
காது, மூக்கு, ஆகாரம், கழுத்து, மார்பு, அப்புறம் இடை, ஹிப்பு, அதுக்கப்புறம் ஹிப்புக்கு கீழே இருக்க துணி, அதுக்கப்புறம் காலு, அப்படின்னு வரிசையா ஒவ்வொன்றா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா மனக்கண்ணால் வளர்ந்தவராக இருக்கின்றார். இதுக்கப்புறம் 17வது ஸ்லோகம் இருக்கு. அபீச்ய தர்ஷனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கௌஷோரே பிருத்யானுக்ரக காதரம். அபீச்ய தர்ஷனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கௌஷோரே பிருத்யானுக்ரக காதரம். அபீச்ய தரிசனம். அபீச்ய தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிசுந்தர தரிசனம். அபீச்ய தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் அதிசுந்தர தரிசனம். பார்க்க 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 வந்து திகட்டாத ரூபமா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ரூபத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபீச்ய தரிசனம். அப்படிப்பட்ட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சஸ்வத் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 7 லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுற, எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுற ரூபம் பகவானோட ரூபம். எல்லாத்துக்கும் ஆசை சுவாமியை பார்க்கணும், சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ரூபம், சௌந்தரியமான ரூபம். அது மட்டும் இல்லாம வந்து சொல்றாரு என்ன கேட்டீங்கன்னா சந்தம் வயசி கௌஷேர. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 16 வயசு 20 வயசு மாதிரி எப்பவுமே சரீரம் வந்து பாத்தீங்கன்னா யவ்வன அவஸ்தையிலேயே இருக்கிற சரீரமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வயசி சந்தம் வயசி கௌஷேரே, நல்ல யவ்வன அவஸ்தையிலேயே இருக்கக்கூடிய வயதை உடையவரா பகவான் இருக்கார். அது மட்டும் இல்ல பிருத்திய அனுக்கிரக காத்தரம். காத்தரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கண்களுக்கு பேர் வந்து காத்தரம்னு பேரு. எப்படி இருக்கு அப்படின்னா பிருத்திய அனுக்கிரக காத்தரம். அப்படின்னா பிருத்தியா அப்படின்னா தாசபாவத்தில் இருந்துகிட்டு பகவானுக்கு யாரெல்லாம் சேவை பண்றாங்களோ, நான் அடிமை சொல்லிட்டே இருப்பேன்னு உங்களுக்கு சுவாமிக்குலாம் நம்ம என்ன பண்ணணும், அடிமையா இருக்கணும், தாசபாவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்றாருல்ல, என்ன நம்ம ஹனுமன் சொல்லும் போதே சொல்றார், தாசபாவ தேக திருஷ்டியா தாசோகம் ஆத்ம திருஷ்டியா துவமேவாகம் அகமேவத்வம். எப்பவுமே நல்லா நினைச்சுக்கணும். என்ன பண்ணணும், சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் சுவாமியோட தேகம் வேற, என்னுடைய தேகம் வேற. சுவாமிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தாசனா இருந்துகிட்டு அவருக்கு சேவை பண்ணக்கூடியவன். அவனுக்கு தாசனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வேலைக்காரன், பிரித்தியகன்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரித்திய அனுகிரக காத்தரம் அப்படின்னா இந்த அடிமைகளா இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்கல்ல, அடிமையா கிடக்கிறாங்க, சுவாமி உனக்கு விட்டா வேற கதி இல்லை சாமி அப்படின்னு யாரெல்லாம் கத்தியா இருக்காங்களோ அவனையே அவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பார்வையை வந்து பாத்தீங்கன்னா கண்களை உடையவனா சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கார். அதை பார்க்க 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 நான் என்ன பண்ணுவேன், நான் மெதுவா பார்க்கறது ரெண்டு விஷயத்த சுவாமிகிட்ட அதிகமா பார்க்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரணத்தை பார்க்கணும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கண்களை பார்க்கணும். முக்கியமானது இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா தாரணா விஷயத்துல ரொம்ப அனுகிரகம் செய்யக்கூடியது. முதல்ல பாதத்தை பார்த்துடணும் சுவாமியை. எப்ப போனாலும் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பாதத்தை பார்த்துற சுவாமி. முகத்தெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சுவாமி உன்னுடைய சரணங்களுக்கு நமஸ்காரம், நான் வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு பார்த்துறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்களை பார்க்க ஆரம்பிச்சது. கண்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட கண்களை உடையவர். அது மட்டும் இல்ல 18வது ஸ்லோகம் சொல்லுது. 18 நாளைக்கு பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சோம், அதனால ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். இந்த தாரணா விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 தாரணையில வந்து பார்த்தீங்கன்னா 2 தாரண தியான சமாதிக்கு 2 சொல்லிருக்கோம். ஒன்று சப்தானுவித்தம், ஒன்று ரூபானுவித்தம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாரணை பண்ணுறவங்க யாருன்னா, நான் மேக்சிமம் வந்து இந்த தாரணை பண்ணுறவங்கள ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரூபத்தை தாரணை பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே ஸ்நேகம் இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக அமையும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபானுவித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சம் ஓரலாக பண்ணுங்க. உங்களால் பண்ண முடியாது, ஏஜ் ஆனதுக்கு பிறகு அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து நான் 21 வயசுல வந்து நான் ஆரம்பித்த கிருஷ்ணரை நான் இன்னும் வச்சிருக்கேன். அப்போ 21 வயசுல ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ. ஆனால் இப்போ எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தூக்கத்தில் எந்திரிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட கிரீடத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாம் எனக்கு அப்படியே பதிவாக இருக்கு. ஏன்னா 25-30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு பொழுதுபோக்கு. நான் இப்படி பார்த்தேன்னா சுவாமி இருப்பார், இப்படி பார்த்தேன்னா சுவாமி இருப்பார், இப்படி பார்த்தேன்னா சுவாமி இருப்பார். சுவாமிக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி வந்து டைப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் சுவாமிக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். மத்தியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு காஃபியை போட்டு சிப் பண்ணிக்கிட்டே சுவாமியை பார்த்துக்கிட்டே சிப் பண்ணிக்கிட்டு குடிக்கிறேன். டைப்பிங் பண்ணுறது சுவாமியை பார்க்கறது, டைப்பிங் பண்ணுறது சுவாமியை பார்க்கறது, டைப்பிங் பண்ணுறது சுவாமியை பார்க்கறது. எப்போ நான் நினைக்கிறேன்னா இப்போ வந்து இதெல்லாம் டைப்பிங் பண்ணுறேன்ல, இப்போ இதெல்லாம் டைப்பிங் பண்ணும்போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே நான் என்ன பண்ணுறது. கண்ணை மூடினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணை மூடினாலும் அதே ரூபம். அப்போது ஆமாம், ஒரே ரூபமாக நீண்ட காலமாக பண்ணுறதுனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே அபியாசம் இருக்கிறதுனால ரூபம் எனக்கு சித்தியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலெலாம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது 40 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் வந்து சப்தானுவித்தம். ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது ரொம்ப ஈஸி. ரூபத்தை காட்டிலும் ஓங்காரம் சித்தர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுங்கள், உங்கள் இஷ்ட தேவத்தையை நல்லா வச்சுக்குங்க, முயற்சி பண்ணுங்க. ஸ்தூலமாக சொல்லும் போது ஓங்காரத்தை ஸ்தூலமாக பிரயோகம் பண்ணும்போது வாய் திறந்து சொல்லும் போது என்ன பண்ணுறீங்க, கண்ணை திறந்து சுவாமியை பார்த்துக்கிட்டே ஓங்காரத்தை சொல்லுங்க. ஆனால் கவனம் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை பார்க்கட்டும், ஆனால் நம்ம எதில் வந்து தாரண தியான சமாதி பண்ண போகிறோம்னா சப்தத்தில், ஓங்காரத்தில். அது ஈஸியாக உங்களுக்கு கொண்டு போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒன்று தான். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், பாதா மாத்ரா மாத்ராச்ச பாதா. மாண்டுக்கிய காரிக்கால சொல்லும்போது சொல்லுது, பாதங்களே மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள். விராட்டு தான் ஓங்காரத்தோட ஸ்தூல அகாரம், அகாரம் தான் ஸ்தூல விராட்டு. ரெண்டும் வேற வேற இல்லை. அப்போ அகாரத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஓம் ஓம் பண்ணுங்க. ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ரூபத்தையும் எதிர்க்க வச்சுங்க, இஷ்ட தெய்வத்தையும் ஆனந்தமாக வந்து பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் ரூபம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். நமக்கு ஓங்காரம் வந்தாவே போதுமானது, உள்ள போயிடலாம். சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்னா பக்தின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை கேட்டு போகிறதுன்னு நம்ம நினச்சிட்டோம். ஆக்சுவலாக பக்தின்றது கதை கேட்கறது இல்லை, யோகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக யோகத்தை அப்ளை பண்ணாதான் அது பக்தி. அப்போ தான் அது கிரம முக்தியையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தியோ கொடுக்கும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தன் சும்மா வந்து பஜனை பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். புளியோதரை கிடைச்சது தான் லாபம், சுண்டல் புளியோதரை கிடைச்சது தான் லாபம், என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடும். அதுக்காக இது இருக்கேன். ஹரி ஓம்.